கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 2029 வரைக்கும் சாதகமான நிலை கோச்சார அமைப்புகள்ல இல்லை. இப்பவே கன்னிராசிக்காரங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல எல்லாத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பார்ட்னரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பார்ட்னர்கிட்ட நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னரை எரிச்சல் ஆக்கிக்கிட்டு இருக்கும். ஆமாவா இல்லையான்றதை மனசுல வச்சுங்க, நீங்க கமெண்ட்லாம் போட வேணாம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற தேவையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு சிம்பிள் கேள்வி, பட் உங்களையும் அவேர்னஸ்குள்ளே வைக்க வேண்டியது ஒரு ஜோதிடருடைய கடமைங்க. கன்னிராசி அஸ்தம் ப்ளீஸ் டெல் அன்னி மெனி ப்ராப்ளம்ஸ். எனக்கு புரியல, பட் இருந்தாலும் ஓகே. கன்னிராசி ப்ரீவியஸில் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிறது விருப்பமே இருக்காதுங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, நெகட்டிவாக சொல்கிறாருன்னு 1.5 வருஷம் என்னை போட்டு வாருன்னு வாருவீங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோ மட்டும் முதல்ல பார்க்காதீங்கன்னு 10 பேருக்கு சொல்லக்கூடிய நபர்களாக கன்னிராசி தான் வருவீங்க. ஏன்னா அடுத்து 2.5 வருஷத்துக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் கன்னிராசிக்காரங்க நான் நெகட்டிவாக சொல்ல போகிறது பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போயிருங்க, கடந்து போயிருங்க, சரிங்களா? என்ன நடக்கும்? ப்ரீவியஸில் கடகராசிக்காரங்கள உங்களுக்கு யாரோ தெரியுமா? அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்களை பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் வேலை, தொழில், வருமானம், குடும்பம், பணம், மானம், கற்பு, காதல் இந்த அமைப்புகள்லாம் டிஸ்டர்பாக இருப்பாங்க. நோய் என்னங்க பண்ணும் இந்த அஷ்டம சனி? என்னென்னமோ பண்ணும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில். அஷ்டம சனியினுடைய தன்மை, அஷ்டம சனின்றது உங்களுக்கு இப்போ சமீப காலமாக அங்கங்கே பேசக்கூடிய அமைப்புகளில் மலேசியாவில் அஷ்டம சனியுடைய விழிப்புணர்வு வந்தாச்சு. ஆனால் இன்னும் விளக்கு போட்டுறேன், பூஜை போட்டுறேன், அதை போட்டுறேன், இதை போட்டுறேன்றது உங்களுடைய தனிநபருடைய விளக்கமுங்க. ஜோதிடத்துக்கும் விளக்கு போடுறதுக்கும், ஜோதிடத்துக்கும் கல் போடுறதுக்கும், ஜோதிடத்துக்கும் பூஜை பண்ணுறதுக்கும், ஜோதிடத்துக்கும் தாயத்து கட்டுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜோதிடத்தில் நான் யாகம் வளர்த்துட்டேன், நவக்கிரக சாந்தி ஹோமம் பண்ணிட்டேன், கிரகத்துக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, யாராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துடுமா? அதெல்லாம் மாற்றங்கள்லாம் வராது. இதை தெளிவாக புரிஞ்சுங்க. சரி, என்ன எல்லா வகையிலையுமே கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு தயவு செஞ்சு என்ன நடந்தாலும் இந்த கோச்சார அமைப்புகளை நல்லா பார்த்துருக்குறாங்க. ஜோதிடராக ஆன பிறகும் சரி, ஜோதிடராக ஆகாததுக்கு முன்னுக்கும் சரி, இந்த கோச்சார அமைப்புகளை நல்லா ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஒப்சர்வ் பண்ணன்ற சில அமைப்புகள் எனக்கு இப்போ தான் தெரியுது. அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்தோடு வரக்கூடிய சனி எப்போ வருவார்? 2027 ஜூலை மாதத்தில் தான் வருவார். தயவு செஞ்சு அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க, ஒருத்தர் திருக்கணிதம்னு வாக்கியம்னு தயவு செய்து திருக்கணிதம் இதுக்கு கூட ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். திருக் என்றால் என்ன? திருஷ்டி, பார்வை. நான் எங்கே இருக்கணும், இங்கேருந்து பார்க்கும் போது பிளானட் எங்கே இருக்கோ அந்த அமைப்புகளில் திருக்கணிதம் மிக துல்லியமானது. இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அமைப்புகளில் கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 2029 வரைக்கும் சாதகமான நிலை கோச்சார அமைப்புகள்ல இல்லை. இப்பவே கன்னிராசிக்காரங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல எல்லாத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பார்ட்னரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பார்ட்னர்கிட்ட நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னரை எரிச்சல் ஆக்கிக்கிட்டு இருக்கும். ஆமாவா இல்லையான்றதை மனசுல வச்சுங்க, நீங்க கமெண்ட்லாம் போட வேணாம். திருமண அமைப்புக்குள்ள கன்னிராசிக்காரங்க போறீங்களா? தயவு செஞ்சு 10 பொருத்தன்ற ஒன்றை பார்க்காதீங்க. என்கிட்டலாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து, இல்லையா உங்களை சுற்றியே என்னோட வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்கிட்ட 6, 8ஆம் அதிபதி தசை அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. லக்னத்துக்கு சுபர் தொடர்பு இருந்தால் சுபரோட லக்னத்தோட சேருங்க. 8, 12 அமைப்புகள் சுபத்துவ அமைப்புகள் இருக்கா? வெளிநாட்டில் தான் போய் செட்டில் ஆவாங்களா, இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆவாங்களா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி சில விஷயங்களை பாருங்கள். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள், ஏங்க திருமணத்தை இவ்வளோ பர்டிகுலராக இருக்கீங்க? திருமணம் ஒரு குடும்பத்தையே திருப்பி போடுற விஷயங்க. ஒரு குடும்பத்தினுடைய அமைப்புகள். திருமணம்ன்றது சில இடங்கள்ல நீங்க எப்படி கருதுறீங்கன்னு தெரியல. ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு திருமணம்ன்றது ஒரு வாழ்நாளில் ஒரு பெரிய சம்பவங்க. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியும்னு தெரியாது. அதில் கொஞ்சம் பொறுப்புள்ள ஜோதிடர், வாழை மரத்தை வெட்டிக்கிட்டேங்க, செவ்வாய் தோஷம் இருக்குங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா பாருங்க, இதெல்லாம் நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். வாயிலேருந்து அது வரவே வராது. ஏன், எந்த கிரகம் இந்த அமைப்புகளை பண்ணும் அப்படின்ற சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, கதைக்கு வந்துருவோமே. வேலை பிரச்சனை வந்துடும், வருமான பிரச்சனை வந்துடும், குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல,
உங்களுடைய தொழிலில் யாரை கொண்டாந்து வச்சா நஷ்டம் வருமோ அவரை கூட்டி கொண்டாந்து இந்நேரம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. காதல் அமைப்புகளில் இப்போ தாங்க ஒரு 1.5-2 வருஷம் பழக்கம். நல்ல பதில் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கே தெரியும், நேற்று 2 நாள் முன்னுக்கு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, எடுத்த உடனே அப்படியே பலன் சொல்லிட்டே வரேன். கடகராசி, சுக்கரதசை, அம்மா இந்த மாதிரி நடந்தது. அவன் சிரிக்கும் போதெல்லாம் நினைச்சேனே, என்கிட்ட பேசுகிறவங்க அண்ணனா கருதி நிறைய பர்சனல் விஷயத்த சொல்லுவாங்க. நான் வயசு ரொம்ப குறைவாக இருப்பேன். 50 வயசு 60 வயசில் இருக்கிறவங்க, ஐயா உங்களுக்கு தெரியுமா எனக்கு இந்த மாதிரியான சரி விஷயங்கள் நடக்குதுன்னு மனம் விட்டு பேசுவாங்க. ஆனால் இத்தனை 1000 பேர்கிட்டையும் பாருங்க, ஒரு இடத்துல கூட என்னோட லிமிட் தாண்டி பேசியிருக்க மாட்டேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அண்ணன் அவன் சிரிக்கிறப்பெல்லாம் ஏமாத்துறாண்டின்னு மனசு சொன்னிச்சுனே, நான் தானே கேட்கல. உள் மனசு சரியான அமைப்புகளை சில இடத்துல சொல்லும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில அமைப்புகளில் கற்பிழக்கக்கூடிய அமைப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இதில் ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் இளைய பருவத்தினர் எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் சுக்கிர தசை நடக்குதா, சுக்கிரனுடைய வீடுகள்லேருந்து சில கிரகங்கள் நடக்குதா, சுக்கிரனுடைய இணைவு பார்வையில் சில அமைப்புகளில் தசாபுக்தி நடந்தால் தயவு செஞ்சு பெற்றோர்களே கண் விழிச்சு உங்கள் பெண்ணுங்க மேலே பாருங்கள். அவங்க வீட்டில் விட்டேன், இவங்க வீட்டில் விட்டேன், ஸ்கூலில் விட்டேன். இப்போ பார்க்குறீங்க தானே ஸ்கூலில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். அதெல்லாம் வந்து சமீபத்தில் நம்ம வைரலாக பார்த்த ஒரு சம்பவம், ஸ்கூலில் நடந்த சம்பவம் வந்து 100% சுக்கிரதசையாக அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கும். கூடவே கோச்சார சனி பகவான் நடந்திருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த மாதிரியான அசிங்கங்களை ஏற்படுத்தும், இந்த மாதிரி சம்பவங்கள். ஓகேங்களா, இது நம்ம பேச வேணாம். இதெல்லாம் எதனுடைய தாக்கம்? கோச்சார சனி பகவான் துணிந்து தப்பம் பண்ண வைப்பாரு, துணிந்து கெட்டதை கற்றுக்க வச்சுக்க வைப்பாரு, துணிந்து தேவையில்லாத சம்பவங்களை உங்களை இன்வால்வ் பண்ணி ஒரு 2.5-3 வருஷம் உங்களை பற்றி யார் கேட்டாலும் டென்ஷன் ஆகிற சில சம்பவங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும், சந்திரன் இருக்காருல்ல உங்கள் ராசியில், அந்த சந்திரனுடைய ஒளியின் தன்மையிலையும் இருக்கும். மோஸ்ட்லி நல்லது நடக்காதாங்க. 100 பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கடுமையான மன அழுத்தம் இருக்காது, ஆனால் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அமாவாசையை நெருங்கி பிறந்தவங்களுக்கு கூடவே சந்திரன் வந்து ராகுவோட இருக்கிறாரு, சனியுடைய பார்வையில் இருக்காரு, தாங்க முடியாத இழப்புகள் கஷ்டங்கள் இருக்க போகுது. ஓகேங்களா, அது என்னங்க பண்ணோம், குறி பார்த்து உங்கள் மனசில் அடிக்குங்க. உயிர் உறவுகள், நட்பு, காதல், கற்பு, பணம் இதனை இழக்க வைக்கும். இதுதாங்க மொத்தம் இந்த அமைப்புகள். ஏன்னா நான் ஒரு வார்த்தை கூட பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் மனசில் நிற்கணும் அடுத்த 3 வருஷத்துக்கு. 3வது வருஷம் முடிஞ்சோடனே இப்போ எப்படி கடகராசிக்காரங்க வந்துக்கிட்டு வருஷம் நின்று ஜாதகம் பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அவர் சொன்னாருங்க, அப்போவே நான் தான் கேட்கலன்னுவீங்க. தயவு செஞ்சு அடுத்த 3 வருஷம் யாரையும் நம்பாமல், குடும்பத்தில் 3வது நபரின் தலையிட வைக்காம, தொழிலில் யாரோ ஒருத்தர் அவர் இவர் சரிங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, எப்படிங்க நான் 3வது நபரை பார்க்கறது? உங்களுடைய தாய் தகப்பனை, உங்களுடைய கணவன் மனைவி அமைப்புகளை கடந்தவர்கள் எல்லாம் 3வது மனுஷங்க. எல்லா வகையிலும் நெருக்கடி இருக்கும். சிலருக்கு நோய் வரும், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. சிலருக்கு விபத்து வரும், தேவையில்லாத காசை விடுவீங்க. இந்த இடத்துல இந்த பிஸ்னஸில் போடுறேன், அந்த பிஸ்னஸில் போடுறேன். இப்போ தாங்க அரவிந்த் சாமி ஒரு புக்கை பற்றி பேசினார். அந்த புக்கை படிச்சுட்டு நான் நாளைக்கே ஒபாமாவை மாறுறேன், இவர் எலன் மஸ்கா மாறுறேன்னு அடிக்கடி சொல்வேன். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வலை விரித்து தூண்டில் போடக்கூடிய சில அமைப்பு அப்படியே போய் அழகாக மாட்டிக்குவீங்க. அப்போ தயவு செஞ்சு பணம் போட்டு மூளை, உங்களோட முயற்சியையும் உடல் உழைப்பையும், நாலேஜ், பேச்சு, இது தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளேயும் போகாதீங்க. அஷ்டம சனியில் ரிஸ்க் எடுத்து பெருசாக வந்தவரை ஒருத்தரை கூட உங்களால் காட்ட முடியாது. அஷ்டம சனியில் எல்லாம் போன ஒருத்தரை 100 பேரில் 100 பேரையும் காட்ட முடியும். அண்ணன் எப்படி ஆயிடுச்சு, அண்ணன் அப்படி ஆயிடுச்சுன்னுவீங்க. இதெல்லாம் அஷ்டம சனியினுடைய தாக்கம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இதில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கடுமையான அமைப்புகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா அஸ்த நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். சரிங்களா, எல்லா வகையிலையும் கவனமாக இருங்க. சாமிக்கு காசு கொடுத்து தான் சாமி கும்பிடணும்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. இவளை கொடுத்து தான் பூஜை பண்ணணும்னா அதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படாத விஷயம். உங்களுக்கு தோணுதா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதுன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்ப வேண்டாம். ஜோதிடம் என்பது ஒரு கணிப்பு, கணிதம் தான். இன்னைக்கு மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி மழை வர்றது ஜோதிடம்ங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போகலான்னாக்கா புயல் மழை இப்போ சமீபத்தில் நமக்கு பெஞ்சில்ல, அதில் நீங்கள் இந்த அண்டா பெரிய கொடை எடுத்து போனால் கூட ஒரு புண்ணியம் இல்லை, கொடை அடிச்சுட்டு பறந்து போயிடும்ல. இதுதான் நம்ம செய்கிற பரிகாரம், புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.